அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக எல்லா டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு குயிக் நோட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸும் குயிக் நோட்ஸும் பார்ப்போம். ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேவ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டிங் எனர்ஜி அல்லது இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எனர்ஜியை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அல்லது இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு வேவ்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ், ரேடார் பீம்ஸ், லைட் ரேஸ். ஓகேவா? நோட் இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் மீடியம். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் மீடியமாக இருக்கணும் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு இந்த மீடியம் எப்படி இருக்கும்? மீடியமில் கண்டக்டிவிட்டி 0வாக இருக்கும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். ஓகேவா? ஃபார் பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும். இ அண்ட் எப்சிலான் அண்டு மியூ எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எனி வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஃபார் குட் டயலெக்ட்ரிக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர், கண்டக்டிவிட்டி லெஸ் தென் ஒமேகா எப்சிலான். ஓகேவா? ஃபார் பெர்ஃபெக்ட் கண்டக்டிங்க்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி எப்சிலான் மியூ எனி வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ. ஓகேவா? குட் கண்டக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. கண்டக்டருக்குனால நம்மளுக்கு தெரியும் கண்டக்டிவ் பெர்ஃபெக்ட் கண்டக்டராக இருக்குது அப்படின்னா சிக்மா இன்ஃபினிட்டியாக இருக்கும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர், சிக்மா greater than or equal to omega epsilon. Vector wave equation அல்லது vector Helmholtz equation for E field del square ES minus gamma square ES is equal to 0. ஓகேவா? for E field del squared of ES minus gamma squared ES is equal to 0. for H field del squared HS minus gamma squared HS is equal to 0. காமான்றது பார்த்தீங்க அப்படின்னா propagation constant. ஓகேவா? constant of the medium. ES HS அதாவது சோர்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? காமா இஸ் ஈக்குவல் டு இப்போ காமாவில் நியூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா மியூ சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா எப்சிலான். இதில் ஆல்ஃபான்றது அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கான்ஸ்டன்ட். அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீப்பர் பர் மீட்டர். ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் ரேடியன் பர் மீட்டர். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, இன்னொரு ஃபார்முலா இருக்குது அட்டெனுவேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு. alpha is equal to omega root of mu epsilon divided by 2 inside the bracket பார்த்தீங்க அப்படின்னா root of 1 plus sigma omega epsilon whole square minus 1. beta is equal to omega root of mu epsilon divided by 2 inside the bracket root of square root of 1 plus sigma omega epsilon whole square plus 1. okay, so next பார்த்தோம் அப்படின்னா field equation of EM wave in S domain time domain la paaka porom. field equation of electromagnetic wave in S domain and time domain. S domain la paakrappo ES of S domain electric field ES of Z is equal to E naught e power minus alpha Z e power j omega t minus beta Z Ix. HS Z is equal to H naught e power minus alpha Z e power j omega t minus beta z iy வெக்டார். ஓகேவா? ஸோ இதில் ஃபீல்டு ஈக்குவேஷன் டைம் டொமைனுக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்கள். இசட் காமாட்டி இசட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? இ நாட் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா இசட் காஸ் அங்கே ஜே ஒமேகா டி மைனஸ் பீட்டா இசட்டுக்கு பதிலாக காஸ் ஒமேகா டி மைனஸ் பீட்டா இசட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ ஓகேவா? ஹச் நாட் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா இசட் காஸ் ஒமேகா டி மைனஸ் பீட்டா இசட் ஐஒய். இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் அப்படின்னா இட் இஸ் a ratio of electric field to the magnetic field. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி தான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ். யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓம். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி லொக்கேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட்டோட லொக்கேஷனை இண்டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸோட காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஈட்டா e power j theta n. ஓகேவா? ஃபார் ஜென்ரல் லாசி மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜே ஒமேகா மியூ டிவைடட் பை சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகா எப்சிலான் ஈக்குவல் டு
modulus of eta angle of theta n, okay, where eta is equal to root of mu by epsilon divided by 1 plus sigma by omega epsilon whole square whole power 1 by 4, okay va, where theta n is equal to 1 by 2 tan inverse sigma by omega epsilon. Phase velocity v is equal to omega by beta. So very important phase velocity. So previous year la oda கேட்டுக்கறாங்க exams la TRB exams la 1 by wave number is equal to c by root of mu or epsilon r meter per second. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து v என்றது wave velocity, c free space velocity, beta is equal to 2 pi by lambda. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா phase velocity டிக்ரீஸ் ஆகும்போது லாஸ்ட் டேன்ஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் ஃப்ரீ ஸ்பேஸ்லேருந்து ஃபியூ மீட்டர் பர் செகண்ட் குட் கண்டக்டருக்கு என்ன பண்ணுது இன்க்ரீஸ் ஆகுது லாஸ்ட் டேன்ஜென்ட், ஓகேவா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேன்ஜென்ட் அப்படின்னு டெஃபினிஷன் பார்க்குறோம். லாஸ்ட் டேன்ஜென்ட் ஆர் டிசிபேஷன் ஃபேக்டர் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா tan ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜேசி டிவைடட் பை ஜேடி. ஜேசின்றது கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி, ஜேடி இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டக்ஷன் கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டென்சிட்டி, ஓகேவா, சிக்மா பை ஒமேகா எப்சிலான். ஜீட்டா அப்படின்றது லாஸ் ஆங்கிள். பிளேன் வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். நம்ம இனிஷியல் கண்டிஷன்லேயே பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, ஓகேவா. எப்சிலான் ஆர் 1 ஆயிரும், மியூ ஆர் 1 ஆயிரும். ஸோ இப்போ ரிமைனிங் உள்ளது இருக்குது. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட், தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை சி, ஓகேவா. வி இஸ் ஈக்குவல் டு பேசல வி இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட், தட் இஸ் ஈக்குவல் டு சி லாம்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை பை பீட்டா. Eta naught is equal to mu naught by epsilon naught, root of mu naught by epsilon naught. So that is equal to பார்த்தீங்கன்னா 377 ohm or 120 pi ohm, ஓகேவா. 377 ohm or 120 pi ohm, ஓகேவா. IE into IH equal to IK. IK என்றது பார்த்தீங்கன்னா direction of wave propagation, ஓகேவா. plane waves in lossless dielectric. lossless dielectric நம்மளுக்கு தெரியும் perfect dielectric. அங்கே plane waves எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எப்சிலான். ஏன்னா கண்டக்டிவிட்டி நம்மளுக்கு என்ன பண்ணும், கண்டக்டிவிட்டி 0வாக தான் இருக்கும். ஏன்னா இதில் டயலெக்ட்ரிக், ஓகேவா. ஸோ டயலெக்ட்ரிக்கில் கண்டக்டிவிட்டி 0வாக தான் இருக்கும். இது வந்து கண்டக்டர் கிடையாது, டயலெக்ட்ரிக். ஸோ அப்போ சிக்மா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வெரி லெஸ் தென் ஒமேகா எப்சிலான், ஓகேவா. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் மியூ ஆர். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா root of mu epsilon. Velocity, phase velocity பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா பை பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் மியூ எப்சிலான். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை பீட்டா. அடுத்து இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் ஈட்டா இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் மியூ பை எப்சிலான் ஆங்கிள் ஆஃப் 0. எதுக்கு லாஸ்லெஸ் டயலெக்ட்ரிக் இன்ஃபேஸாக இருக்குது, 0 டிகிரி அப்படின்னா இன்ஃபேஸ், ஓகேவா. அடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா நாட் ரூட் ஆஃப் மியூ ஆர் பை எப்சிலான் ஆர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா நாட்னா நம்மளுக்கு தெரியும் 120 பை ரூட் ஆஃப் மியூ ஆர் பை எப்சிலான் ஆர். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டியும் இன்ஃபேஸாக இருக்குது, ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ்ஸ் இன் குட் கண்டக்டர் தெரியும் சிக்மா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒமேகா எப்சிலானோட. ஸோ குட் கண்டக்டருக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ ஆல்ஃபா அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒமேகா மியூ சிக்மா பை 2, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பை எஃப் மியூ சிக்மா. வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஒமேகா பை மியூ சிக்மா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை பை பீட்டா. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா மியூ பை சிக்மா ரூட் ஆஃப். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள். ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டியும் அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும். எத்தனை டிகிரி அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும் இந்த குட் கண்டக்டரில் 45 டிகிரி அவுட் ஆஃப் பேஸாக இருக்கும். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கின் டெப்த் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டெப்த் டு விச் த ஆம்பிளிடியூட் ஆஃப் an electromagnetic wave will reduce to
36.8% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ. ஓகேவா, அதோட இனிஷியல் வேல்யூவில் 36.8% என்ன பண்ணும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, அதோட ஆம்ப்ளிடியூடில். ஓகேவா, ஆம்ப்ளிடியூடோட இனிஷியல் வேல்யூவில் இவ்வளோ ரெடியூஸ் ஆகும். இந்த மெஷர் ஆஃப் டெப்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்கின் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/α. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/πf மியூ சிக்மா. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். சர்ஃபேஸ் ஆர் ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் RS is equal to 1/sigma zeta, that is equal to root of πf mu divided by sigma ohm per meter square. Note, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டெப்த் இஸ் யூஸ்ஃபுல் இன் கால்குலேட்டிங் தி ஏசி ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்கின் எஃபெக்ட்னால் உருவாகக்கூடிய ஏசி ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்கின் டெப்த் யூஸ் ஆகுது. ஜீட்டா இஸ் inversely proportional to the square of the frequency. ஓகேவா, zeta is inversely proportional to the square of the frequency. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக் மீடியம் பிஹேவ்ஸ் லைக் ஏ பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிட்டர். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவில் பெர்ஃபெக்ட் டயலெக்ட்ரிக் மீடியம் எது மாதிரி பிஹேவ் ஆகுது, பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்மிட்டராக. பெர்ஃபெக்ட் கண்டக்டிங் மீடியம் ஒரு பெர்ஃபெக்ட் ரெஃப்ளெக்டராக பிஹேவ் பண்ணுது. ஓகேவா, பாயிண்டிங் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டேட்ஸ் தட் தி நெட் பவர் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் எ கிவன் வால்யூம். ஒரு குறிப்பிட்ட அந்த வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறக்கூடிய நெட் பவர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் ஓமிக் லாஸஸ் அந்த லாஸஸுக்கும் அண்டு டைம் ரேட் ஆஃப் டிக்ரீஸ் இந்த எனர்ஜி ஸ்டோர்டு வித்தின் தி வால்யூம். எனர்ஜி ஸ்டோர்டு அந்த வால்யூமில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதோட டைம் ரேட்டுக்கும் அதோட சம்முக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டோட்டல் பவர் லீவிங் தி வால்யூம் இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க பாருங்கள், ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் energy stored in electric and magnetic field in plus ohmic power dissipated. Pointing vector P vector is equal to E vector into H vector, watt per meter squared. So very very important, watt per meter squared unit. Okay, instantaneous and average power density. Instantaneous power density அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா E0 square divided by eta cos square omega t minus beta z I z direction, watt per meter squared. Average power density P average is equal to 1/2 real part of E cross H star watt per meter square. ஓகேவா, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஆவரேஜ் பவர் டென்சிட்டி இன் லாஸ்லெஸ் மீடியம். ஆவரேஜ் பவர் டென்சிட்டி இன் லாஸ்லெஸ் மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா P average is equal to 1/2 EX square by eta naught IZ equal to 1/2 eta naught HY square IZ, that is equal to 1/2 EX HY IZ gap watt per meter square. அதே மாதிரி ஆவரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ERMS ஸ்கொயர் டிவைடட் பை ஈட்டா IZ gap, அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டில் சொல்கிறோம் அப்படின்னா ஈட்டா HRMS ஸ்கொயர் IZ. ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டையும் சேர்த்து இந்த ஃபார்முலா ஒருவேளை கேட்டிருந்தான் அப்படின்னா ரெண்டு ஃபீல்டும் கொடுத்துட்டு P ஆவரேஜ் கேட்டிருந்தான் அப்படின்னா ERMS into HRMS IZ gap watt per meter square. ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 2 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. ரெஃப்ளெக்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு தி இன்சிடென்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். இது இன் கேஸ் ஆஃப் இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா eta2 minus eta1 டிவைடட் பை eta2 plus eta1. இதை இன்கேஸ் பெர்மிட்டிவிட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா root of epsilon1 minus root of epsilon2 divided by root of epsilon1 plus root of epsilon2. eta1 eta2 intrinsic impedance of medium 1 and 2. reflection coefficient இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டி. reflection coefficient equal to reflection coefficient tau equal to modulus of tau e power j theta. அடுத்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட். இது டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு தி இன்சிடென்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ளெக்டட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டு தி இன்சிடென்ட். இங்கே டிரான்ஸ்மிட்டட் electric field to the incident electric field. So T is equal to ET by T is equal to 2 eta 2 divided by eta 2 plus eta 1 2 root of epsilon 1 divided by root of epsilon 1 plus epsilon 2. Transmission coefficient capital T is equal to 1 plus tau னு கூட எழுதலாம். ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 plus tau. இதில் வந்து ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை பயன்படுத்தி ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா 1 plus modulus of tau divided by 1 minus tau. Or S is equal to 1 plus rho divided by 1 minus rho. Very important note. Reflection coefficient அதோட லிமிட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக மினிமம் 0வாக இருக்கும், மேக்ஸிமம் 1 இருக்கும். ஸ்டாண்டிங் வேவ் மினிமம் வேல்யூ 1,
மேக்ஸிமம் வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ ரெஃப்ளெக்டட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஸ்கொயர் இன்ட்டு பி இன்சிடென்ட் பவர். இப்போ டிரான்ஸ்மிட்டட் பவர் கேட்டாங்க அப்படின்னா 1 மைனஸ் டவ் ஸ்கொயர் இன்ட்டு இன்சிடென்ட் பவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்னெல்ஸ் லா பார்த்தீங்க அப்படின்னா N1 ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், N1ன்றது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1, N2ன்றது ரெஃப்ராக்டிவ் மீடியம் ஆஃப் 2. ஓகே, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 sin theta I இன்சிடென்ட் ஆங்கிள் theta t டிரான்ஸ்மிட்டட் ஆங்கிள் N1 sin theta I is equal to N2 sin theta t. ஓகேவா? இதில் N1 is equal to C root of mu1 epsilon 1, C into epsilon 1. N2 is equal to C into root of mu2 epsilon 2, C into epsilon 2. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்னெல்ஸ் லா ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா sin theta t divided by sin theta I is equal to root of epsilon 1 divided by epsilon 2. ஓகேவா? Total internal reflection of the electromagnetic wave theta c is equal to critical angle is equal to sin inverse of root of square root of epsilon 2 by epsilon 1. இதில் theta c நம்மளுக்கு critical angle for total internal reflection, முழுவாக தமிழில் முழுவாக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனுக்கு கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் 1 கிரேட்டர் தனாக இருக்கணும் N2ஓட, இன்சிடென்ட் ஆங்கிள் கிரேட்டர் தன் தி critical angle theta I greater than sin inverse root of epsilon 2 by epsilon 1. Transmission coefficient, the total internal reflection க்கு transmission coefficient 0 இருக்கணும். Dou is equal to t minus 1. பாதி t 0 இருக்கிறனால நம்மளுக்கு -1. ப்ரூஸ்டர் ஆங்கிள் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு this is the angle of incidence for which complete transmission of electromagnetic wave occurs. எந்த ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்மிட் ஆகுதோ that wave is called, ஓகேவா, ப்ரூஸ்டர் ஆங்கிள். that angle is called ப்ரூஸ்டர் ஆங்கிள். tan theta b is equal to root of epsilon 2 by epsilon 1, that is equal to n2 by n1. அடுத்து when circularly or elliptically polarized wave is incident at ப்ரூஸ்டர் ஆங்கிள், அதாவது ஒரு சர்க்குலர்லி போலரைஸ்டு வேவோ எலிப்டிக்கலி போலரைஸ்டு வேவோ ப்ரூஸ்டர் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகும்போது ரெஃப்ளெக்டட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் வேவ் இஸ் லீனியர்லி போலரைஸ்டு. அந்த ரெஃப்ளெக்டட் ஆகக்கூடிய வேவும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய வேவும் லீனியர்லி போலரைஸ்டாக இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான், இந்த ஆங்கிளில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலரைசேஷன் ஆங்கிள். ஓகேவா? இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் போலரைசேஷன் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த போலரைசேஷன் ஆங்கிள்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெஃப்ளெக்ஷன் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர். சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் η2 - η1 by η2 + η1. அந்த நேரத்தில் t is equal to 0 இருக்கும். பிகாஸ் η2 நம்மளுக்கு 0 இருக்கும் ஃபார் கண்டக்டருக்கு η2 இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் ஆஃப் மீடியம் 2 வந்து நம்மளுக்கு 0 இருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டரில் கேபிட்டல் E வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. பட் கேபிட்டல் H மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போலரைசேஷன்னா வேற ஒன்றும் கிடையாது, எலக்ட்ரிக் வெக்டாரோட ஓரியன்டேஷன். ஓகேவா? ஒரு ஃபிக்ஸட் பொசிஷனில் ஸ்பேஸில் டைமை பொறுத்து அந்த எலக்ட்ரிக் வெக்டாரோட ஓரியன்டேஷன் ஒரு டைரெக்ஷனாக தான் நம்ம போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 விதமான போலரைசேஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் டைப்ஸ் இருக்குது பாருங்கள். லீனியர் போலரைசேஷன், பேரலல் போலரைசேஷன், பெர்பெண்டிகுலர் போலரைசேஷன். ஸோ இப்போ லீனியர் போலரைசேஷனில் பார்த்தீங்கன்னா π = நம்மளுக்கு 0. வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஃபார் லீனியர் போலரைசேஷனுக்கு ஆங்கிள் 0வாக இருக்கும் அல்லது 180 டிகிரியாக இருக்கும். இப்போ அந்த E(x) எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் வெக்டார் Ex(0) Ex0 cos ωt அண்டு Ey is equal to Ey0 cos ωt ப்ளஸ் π எத்தனை 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. பேரலல் போலரைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Ex is equal to Ex0 cos ωt அண்ட் Ey is equal to 0. பெர்பெண்டிகுலர் போலரைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Ex is equal to 0, Ey is equal to Ey0 cos ωt. ஃபார் சர்க்குலர் போலரைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா π is equal to ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 90 டிகிரி. அந்த நேரத்தில் காம்போனண்ட் EXY Ex0 Ey0 ஈக்குவல் டு E0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அதே மாதிரி தான் Ex is equal to Ex cos ωt, Ey is equal to Ey0 cos ωt ப்ளஸ் π. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் E0 sin ωt. ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்கள் இம்பார்ட்டன்ட் வேவ் வந்து assumed to be propagating in z direction. வேவ் வந்து அசியூம் பண்ணுறோம் z directionல ப்ரொபகேட் ஆகுது. இஃப் ஆங்கிள் ப்ளஸ் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் கிளாக் வைஸு. வேவ் வந்து லெஃப்ட் ஹேண்டட் சர்க்குலர்லி போலரைஸ்டு வேவ். ஓகேவா?
இஃப் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா -90 டிகிரியாக இருக்குன்னா -90னாலே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த வேவ் என்ன சொல்கிறாங்க, ரைட் ஹேண்ட் சர்க்குலர்லி போலரைஸ்டு வேவ். ஓகேவா, போலரைசேஷன். ஓகேவா, அடுத்து எலிப்டிக்கல் போலரைசேஷன். எலிப்டிக்கல் போலரைசேஷனுக்கு டீட்டா ±90 டிகிரி, இஎக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு காம்பனண்ட் ஆஃப் இஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு இஒய் நாட். ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ இஎக்ஸ் இஒய் கொடுத்துருக்கு பாருங்கள். இன்னும் இதில் முக்கியமான பாயிண்ட்டு எதுக்கு எலிப்டிக்கல் போலரைசேஷனுக்கு பார்க்குறோன்னா, எலிப்டிக்கல் போலரைசேஷனுக்கு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் எலிப்டிக்கலி போலரைஸ்டு வேவ். ஓகேவா, -90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், ரைட் ஹேண்ட் எலிப்டிக்கலி போலரைஸ்டு வேவ். -90க்கு ரைட் ஹேண்ட். ஓகேவா, அடுத்து ஒரு 2 போலரைசேஷன் இருக்குது, எஸ் போலரைசேஷன், பி போலரைசேஷன். எஸ் போலரைசேஷன் எதில் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டு தி இன்டர்ஃபேஸுக்கு அந்த பிளேனில் இருக்கணும். எஸ் போலரைசேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைஸ் இன் தி பிளேன் பெர்பெண்டிகுலர் டு தி இன்டர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ இதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டவ் எஸ்ன்றது எஸ் போலரைசேஷனோட ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், η2 secant θ t minus η1 secant θ i, η2 secant θ t ப்ளஸ் η1 secant θ i. பி போலரைசேஷன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அதே இதில் இருக்கும், இன்டர்ஃபேஸில் இருக்கும், அந்த பிளேன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸில் இருக்கும். அங்கே சீக்கண்ட் ஈட்டாக்கு பதில் அங்கே காஸ்ட் ஈட்டா போட்டிருப்போம் எல்லாமே. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த பார்ட்டில் பார்க்கக்கூடியது. உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம டெய்லி போட உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேவா, தேங்க்யூ. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.